மனுஷனோட உண்மையான முகம் என்னன்னு தெரியுமா? நீ பணக்காரனா இரு, நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். பணம் சம்பாதிக்கிற பொருளாயிரு, நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். பணம் சம்பாதிக்கிற விலங்காயிரு, நான் உன்னை நல்லா வளர்த்துறேன். அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு மனுஷனோட மனசுலையும் இருக்கும். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இதுதானே இருக்குது. இல்லை நான் பணத்துக்காக நான் வாழலை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இதுதான் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நாய்கள்னால சம்பாரித்து கொடுக்க முடியலை. அது சும்மா உங்கள் வீட்டுக்கிட்ட நிற்குது, சோறு கேட்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால என்னமோ நீங்கள் அதுக்காக போராட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதுலேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. ஒருவேளை அது இறைச்சியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்குது அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் அந்த நாய்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக நின்றுப்பீங்க. கண்டிப்பாக அதுக்காக போராடவும் செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை இங்கே ஆடுகள் எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையுமே கருணை கொலை பண்ணிடலாம், இல்லைன்னா ஏதாச்சும் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனை பேர் போராட வருவீங்க? ஏன்னா அதனால உங்களுக்கு இறைச்சியாகவும் இல்லைன்னா காசாகவும் ஏதோ ஒரு ப்ராஃபிட் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அதனாலையும் ப்ராஃபிட் இல்லைன்னா அதையும் வெளியே துரத்தி விட்டுருவீங்க. ஆனால் நாய்கள்னால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது, சோறு கேட்குது, அது கண்டபடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதனால எனக்கு என்ன யூஸ்? இது உயிரோடு இருந்தால் என்ன, செத்து போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பைக் ஆக்சிடெண்ட் ஆகுது? எல்லா பைக்கையும் வித்துடுறீங்களா? எல்லாரும் நடந்து போகிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தேவையில்லாதது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. என்னங்கய்யா இதெல்லாம் நியாயம்?